மூதுரை. வெண்பா 21 முதல் 25 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய பழமையான நீதி நூல். முதுமை கூட்டல் உரை என பொருள்படும் இது வாழ்க்கையின் உண்மைகளையும் அறக்கருத்துகளையும் எளிமையான பாடல்கள் மூலம் விளக்குகிறது. இந்நூலில் வரும் பாடல்கள் பெரியோரின் சொற்களை கேட்பதன் முக்கியத்துவம், நல்ல மனதின் அவசியம், தீயவர்களிடம் பழகுவதால் ஏற்படும் விளைவுகள் போன்றவற்றை விளக்கும் நீதிகளை கொண்டது. வெண்பா 21. இல்லாள் அகத்து இருக்க இல்லாதது ஒன்று இல்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். விளக்கம். நல்ல மனைவி மட்டும் அமைந்து விட்டால் அந்த இல்லத்தில் இல்லாதது என்று எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இல்லால் குணமில்லாதவளாக இருந்து விட்டாலோ, கடுமையான எதிர்வார்த்தைகள் பேசிவிட்டாலோ அந்த இல்லம் புலியின் குகை போல் ஆகிவிடும். வெண்பா 22. எழுதியவாறே கான் இறங்கு மட நெஞ்சே, கருதிய வாராமோ கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தாருக்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை. விளக்கம். மட நெஞ்சே திட்டத்தோடு கற்பக மரத்திடம் சென்றாலும் எட்டிக்காயே கிடைத்ததென்றால் அது நம் முன் வினை பயனே. விதியில் எழுதியுள்ளபடிதான் நமக்கு கிடைக்குமே, அல்லாது நாம் நினைப்பதெல்லாமா நடந்துவிடும். வெண்பா 23. வெண்பா 23. கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே. வில் பிடித்து நீர் கிளிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம். விளக்கம். சிறு வேறுபாடு வந்தாலே தாழ்ந்தோர் பிளந்து போட்ட கல்லை போல பிரிந்து விடுவர். பெரும் சினத்தால் பிரிந்தாலும் பெரியோர் பிளந்த தங்கத்தை போல மீண்டும் சேர்ந்து விடுவர். அவர்கள் கோபம் ஒருவர் எய்த அம்பால் நீரில் உண்டான வடுவை போன்றதே. வெண்பா 24. நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்த்தார் போல் கற்றாரை கற்றாரே காமொருவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். விளக்கம். குளத்தில் பூத்திருக்கும் தாமரையை அன்னப்பறவை சேர்ந்தது போல கற்றவர்களை கற்றவர்களே விரும்பி சேர்வர். சுடுகாட்டில் பிணத்தை காக்கை சேர்வது போல கல்வி அறிவில்லாத மூடரை மூடர்களே சேர்வர். வெண்பா 25. நஞ்சு உடைமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும். அஞ்சா புறம் கிடக்கும் நீர் பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவில்லா நெஞ்சத்தவர். விளக்கம். தன்னிடம் விஷம் இருப்பதை அறிந்து நாகப்பாம்பு மறைந்து வாழும். விஷமில்லாத தண்ணீர் பாம்போ பயமில்லாது எங்கும் வெளியில் திரிந்து கொண்டிருக்கும். அதை போலவே நெஞ்சில் குற்றமுடையவர்களும் அதை மறைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பர். குற்றமில்லாதவர்களோ கபடமின்றி வெளியில் திரிந்து கொண்டிருப்பர். நன்றி.